செம்ம ஃபால்ஸு. இந்த மாதிரி இயற்கையாக ஒரு இடம் கிடைக்கிறது இப்படிலாம் ஒரு குடிசை போட்டு படுத்துட்டா ஜில்லுன்னு படுத்துட்டு இருக்கலாம். சரி வா இறங்க. இந்த மாதிரி தண்ணியை குடிச்சு தான் நிறைய பேர் நோய் இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா இயற்கையாக வந்து எல்லா மரத்தோடைய மூலிகை செடியோட வேர்கள்லேருந்து எல்லா தண்ணியும் வர்றதுனால உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. இந்த மாதிரி கொடுப்புனா எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்குது. நம்ம நேரம் தான் அப்படி ஃபால்ஸ் நமக்கு வருது. பார்த்து பொறுமை. இதில் பதிமுகம் அப்படின்ற ஒரு செடி இருக்குது, மரம். அந்த இதெல்லாம் வாட்டர்லாம் நம்ம குடிச்சோம்னு வச்சுக்காவ உடம்பு சூடே ஏறாது. தம்பியும் பாப்பாவையும் கூட தான் செம்மையாக அப்படியே தண்ணி ஊற்றி ஒரு குளியல் போட்டு போயிருப்பாங்க. என் செருப்பு தான் எனக்கு செம்ம டேஞ்சராக இருக்குது. புது செருப்பாக தான் பரவாயில்ல, பிஞ்சு போன செருப்பு எனக்கு கொடுத்துட்டுருக்குறேன். அப்படியே நீ ட்ராக்கை கண்டுபிடிச்சிட்டிய. வா மேலே போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கீழே நீங்கள் அங்கே போ. இதிலே தான் இறங்கு. மேலேருந்து இந்த ஃபால்ஸு அப்படியே இதிலே ஏறி போனால் அந்த ஃபால்ஸ் எங்கே உருவாதுன்னு கண்டுபிடிச்சி போடலாம். வேண்டா கை கொடு. நீ என்னமோ அப்படி தடுமாறுற. நானாக தானே போகிறேன். நவரு அடுத்து அங்குன்னு ஒரு ஜம்ப்பு. எப்படி சாமி, கர்நாடகா பஸ்ஸில் பாரு எவ்வளோ கூட்டம்ல. நான் இதில் வந்து இப்படி இறங்குன்னு சொன்னேன். சரி அந்த தண்ணியில் அந்த கல் மேலே கலவு. நவரு இல்லை, நான் வரேன். என்ன பார்த்து வருவியோம். இதெல்லாம் ஹில்ஸில் ஏறுறதுக்குன்னு ஃபால்ஸில் நடக்கிறதுன்னு தனியாக படிச்சிருக்கணுமாம்மா. நீ எங்கே படித்த கேட்டால் எம்காமு எம்பியில் பிஹெச்டின்னு என்ன மாதிரி சொல்கிற. இங்கே வச்சு அப்படி எங்கே அந்த புல்வட்டை அதுக்குள்ளே காணோம். வண்டி இருந்தையில் போய் ஏறிச்சா. ஐயோ எனக்கு என்ன பின்னாடி நீ தானே உட்கார்ற. கொண்டா அதில் வலிக்கி விட்ருவோம். எல்லாம் கர்நாடகா வண்டிகளாக போகுது. செம்ம மாசான ஃபால்ஸ். போலாமா?